தாங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான நம்ம வெஜ் ரைஸ் ரெடி. இன்னும் கறி வைக்க இன்னும் கூட்டு வைக்க நினச்சி மண்டை குழம்புகள் இப்படி ஒன்று செஞ்சுட்டோன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கும். எப்பவும் போலாம் வித்தியாசமாக அவங்களுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சட்டி ரைஸ்க்கு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு எது கூடமே நல்லாயிருக்கும். அது வெரைட்டி ரைஸ் கூடனா வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. ஜம்முனி இது எனக்கு, இது எங்கள் வீட்டுக்காருக்கு பொரியல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லட்சம். என்னடா வெறும் சோத்தை காட்டிட்டு இருக்கான்னு பாக்கீங்களா? அந்த சோறை வடிச்சிட்டு இதுக்கு இன்னும் குழம்பு வைக்கிட்டும், இன்னும் பொரியல் பண்ணிவிட்டு, இன்னும் காய் பண்ணிட்டு மண்டையே வெந்து போச்சு, அவிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு ஐடியா வரல. ஒன்று 10 நிமிஷத்தில் வேலைக்கு வேற பண்ணணும். காய் வச்சு பொரியல் வச்சு ரசம் வச்சு சாம்பாருக்கு நம்ம டைம் இல்லை. அதனால முட்டைகோசு, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, கேரட்டு, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம். இந்த சமையலுக்கு நமக்கு பூண்டு தேவை. வீட்டில் பூண்டு தீர்த்து போச்சு. இதை வச்சு ஏதாவது 10 நிமிஷம் ரெடி பண்ணணும். வாங்க பண்ணலாம். இது ஒரு அவசர சமையல். பேச்சுலருக்கு அவசர வேலைக்கு போகிறவங்களாம் இப்படின்னு சொல்கிறதுல செஞ்சு பிறப்பிட்டு போயிடலாம். ஜீரகம், சின்ன ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, சட்னி, இஞ்சி, கொஞ்சமாக மல்லிக்கீரையும் புதினா கீரையும் இதை லேசாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம வெங்காயத்தை ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. அப்படியே கண்ணாடி பழத்துக்கு வச்சா ஒரு வாய்க்கும் அப்படியே வாயில் வரும்போது தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேண்டாம். நரிச்சின்னு சவுண்டு வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி. இந்த தக்காளி கழுத சீக்கிரம் அரைஞ்சியும் தொலையாது, வெந்தும் தொலையாது. அது வேகிறதுக்காக உப்பு. இந்த வெங்காயம் கூட சீக்கிரம் ரோஸ்ட் ஆயிடுவான். அந்த தக்காளி நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கும். இதை நல்லா வசக்கிக்கலாம். ஜீரகம் அதே தக்காளி நல்லா வசங்கிட்டு இப்போ பச்சை பட்டாணி இதை 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதில் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டனால இப்போ காரத்து பொடி போடலை. கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள், தனியா பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர். மீண்டும் இதை கிண்டி விட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ்னால் கண்டிப்பாக கரம் மசாலா சேர்த்துக்கணும். அப்புறம் தான் அந்த ஃப்ளேவர் கூட நமக்கு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக கரம் மசாலா. அப்புறமா நம்ம பெருசாக கட் பண்ண முட்டைகோஸ். இந்த முட்டைகோஸை சின்னதாக கட் பண்ணால் கரைஞ்சி போகும். பெருசாக நம்ம கட் பண்ணி போட்டால் ஒரு வாய்க்கு சும்மா கருக்கு முறுக்குன்னு க்ரன்ச்சியாக வாயில் நறு சேவைப்படும் போது அதோட அந்த சோறோட இந்த முட்டைகோஸ் வெந்து வேகாமல் வாயில் சவைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் ஜூஸியாக இருக்கும். அதுக்காக பெருசாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏபிசி சத்து மிக்க கேரட். உடம்புலலாம் நமக்கு சத்து இல்லைன்னு கண்ட மாத்திரை நம்ம தேடி லாந்த வேண்டாம். தினம் ஒரு பீட்ரூட்டையும் ஒரு கேரட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரத்தமும் தானாக குடமாக உடம்புல ஊறும். டாக்டர்கிட்டலாம் போகாதீங்க, சரிங்களா? 1 கிலோ கேரட்டு 30 ரூபா தான், 1 கிலோ பீட்ரூட்டு 30 ரூபா தான். வாங்கி தினம் காலையில் ஒன்று நைட் ஒன்று சேலட் மாதிரி சாப்பிடுங்க. இப்படி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இதை லேசாக அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வைக்கலாம். அதே தக்காளி பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஒன்றும் அரைவாசி காய் வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் சாதம் தூக்கி நம்ம தட்டிடலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும் போது நம்ம வடிக்கிற சாதம் கம்பு மாதிரி வித்து மாதிரி இருக்கணும். குழஞ்சிட்டுனா நல்லா வராது, சரிங்களா? கிண்ட கீழேருந்து கரண்டியை கொடுத்து இப்படி எடுத்தோன்னா சோறு உடையாது. இப்போ கீழே இருக்கவங்க மேலேயும் கீழேயும் கொண்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம முட்டைகோஸ் ஃப்ரை ரைஸ் ரெடி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்து இப்படி கசக்கி இப்படி பரபரன்னு தூவிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் சாப்பாடு. நிறைய போட வேண்டாம். சிலவங்க நிறைய போட்டால் அந்த கசப்பு தன்மை பிடிக்காது. சும்மா கொஞ்சமாக அள்ளி இப்படி போட்டு கிண்டிடலாம். போட்ட கஸ்தூரி மேத்தி எல்லா சாதம் கூட கோட்டிங் ஆகிற மாதிரி கிண்டிக்கணும். இது டிஃபினுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, காலையில் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணி அவசர நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் இப்படி செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், காலையிலும் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தான், மத்தியானம் லஞ்சும் இது தான். இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடுனா அந்த கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர் எல்லா சாதத்துலையுமே கோட்டிங் ஆயிரும். அதனால தாங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான நம்ம வெஜ் ரைஸ் ரெடி. இன்னும் கறி வைக்க இன்னும் கூட்டு வைக்க நினச்சி மண்டை குழம்புகள் இப்படி ஒன்று செஞ்சுட்டோன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கும். எப்பவும் போலாம் வித்தியாசமாக அவங்களுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சட்டி ரைஸ்க்கு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு எது கூடமே நல்லாயிருக்கும். அது வெரைட்டி ரைஸ் கூட தான் வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. ஜம்முனி இது எனக்கு, இது எங்கள் வீட்டுக்காருக்கு
பொரியல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து ஒரே சாப்பாடாக வெரைட்டி ரைஸாக பண்ணனால டக்குன்னு வேலையாக முடிஞ்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து கடைக்கு வந்தாச்சு. ஒரு ஸ்பூனையும் சொருவி கொண்டாந்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம். இது என்ன சமையல் பண்ணலாம்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு இந்த வெரைட்டி ரைஸ் வந்து நல்லா கை கொடுக்குங்க. பல யோசனை இருக்கிற நேரத்தில் நமக்கு மூளை வேலை செய்யாது. அந்த நேரத்தில் என்ன கறியை வைக்க, என்ன சோத்த பொங்கன்னு யோசனை பண்ணாமல் இப்படி ஒரு வெரைட்டி ரைஸை பண்ணணுமா, டக்குன்னு வேலைக்கு வந்துடலாம். இங்கே எல்லோரும் சாப்பிட்லாம். எப்போவுமே நான் கடைக்கு வரைக்கும் லேட் ஆகும். இன்றைக்கி சீக்கிரம் சமையல் பண்ணனால முடித்தனால நம்ம எப்பவும் விட இன்றைக்கி சீக்கிரமாக கடைக்கு வந்துட்டேன். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு எந்த காய்கறி வேண்டாம். அதில் போட்டுக்க முட்டை கொசு தான் அப்படியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அவசர நேரத்தில் இந்த மாதிரி சமையலை பண்ணி நம்ம அந்த நாளாக கழிச்சிடலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பபாய், லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க, லைக் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தா விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. சரிங்களா? பாய்.